வணக்கம் வெண்டார்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். நம்மளுடைய டிரைவர் ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அதை நம்ம டிரைவர் ஆப் ஆஃப்லைனில் இருந்ததுன்னா இன்னொரு டிரைவரால் லாகின் பண்ண முடியாது, இல்லை அதே டிரைவரால் கூட மறுபடியும் லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும் போது எப்படி வெண்டார் ஆப்லேயே லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெனு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 டேஷ் மாதிரி இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளீட்டுக்கு கீழே வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வண்டி எத்தனை வண்டி அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த வண்டியோட நம்பர்ஸ் ப்ளஸ் அது என்ன மாடல் அப்படிங்கிறத காட்டும். இப்போ இந்த வண்டி லாகின்ல இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல லாக் அவுட் கேப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப் ஆஃப்லைன்லேருந்து லாக் அவுட்டுக்கு மூவ் ஆகிடும். இப்போ ஒரு வண்டிக்கு 2 டிரைவர் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு டிரைவர் லாகின் பண்ணிவிட்டு அவர் ஆஃப்லைன் பண்ணிவிட்டு போயிட்டார். இன்னொரு டிரைவர் அந்த வண்டியை லாகின் பண்ணும்போது அவர் ஆஃப்லைன் பண்ணிட்டு போனனால இன்னொரு டிரைவர்னால் லாகின் பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ நம்ம மேனுவலாக அந்த வெண்டார் ஆப்பில் லாக் அவுட் கேப் அப்படிங்கிற அந்த இது கொடுத்தோம்னா ஆர் யூ ஷுர் வாண்ட் டு லாக் அவுட் த கேப்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த டிரைவர் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின்ல இருக்கும்போதே ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நம்ம ஃபோன் நம்ம டிரைவர் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் ஆஃப்லைன் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ அதை லாக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெண்டர் ஆப்பில் நம்ம லாக் அவுட் அப்படின்னு கொடுத்தோம்னா லாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.